السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய பாடம் சூரத்துல் ஹுமஸா. நேரடியாக பாடத்துக்கு செல்வோம். சென்ற பாடத்தில் நாம் சூரா அல் அஸ்ர் சம்பந்தமாக பார்த்தோம், விரிவாக பார்த்தோம். அதிலே அல்லாஹ் தாலா மனிதனுக்கு கொடுத்த அந்த வாழ்வு, மனிதனுக்கு கொடுத்த அந்த காலம், அதனை பெருமதியை கருதி அல்லாஹ் தாலா அதிலே சத்தியம் செய்து மக்களை இரண்டு விதமாக அல்லாஹ் தாலா பிரித்து காட்டினான். அதாவது அந்த கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை அவன் ஈமானோடு, சாலிஹான அமலோடு, தாவாவோடு, பொறுமையோடு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான விதத்தில் கழித்தவர்கள் அவர்கள் வெற்றியாளர்கள், அதனை தவறியவர்கள் அனைவருமே நஷ்டவாளிகள். அதிலே முதலாவது தரப்பினர் நஷ்டவாளிகள் என்ற அந்த தரப்பினருக்குள்ளால் வரக்கூடியதுக்கு சில உதாரணங்கள் தான் இந்த சூரத்துல் ஹுமஸாவிலே அல்லாஹ் தாலா பேசுகிறான். சூரத்துல் ஹுமஸாவிலே, அக்கடுத்த சூறாவிலே அல்லாஹ் தாலா எடுத்து காட்டுகிறான், பேசுகிறான். இந்த சூரத்து ஹுமஸாவை பொறுத்தவரையிலே இதுக்கு சூரத்துல் ஹுதமா என்றும் பெயர் சொல்லப்படும். அதே போல சூரத்து வைலுல் லிகுல்லி ஹுமஸா என்றும் இதுக்கு பெயர் சொல்லப்படும். இந்த சூரா எதனை பற்றி பேசியது என்றால், இதனுடைய உள்ளடக்கத்தை நாம் பார்த்தோம் என்றால், மக்களுடைய மானத்திலே கை வைப்பவர்கள், மக்களை இழிவாக கருதுபவர்கள், மக்களை கேலி செய்பவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணம், செல்வம், கண்ணியத்தை வைத்து மற்றவர்களை இழிவாக கருதுபவர்கள், அவர்களுடைய நிலைமை என்னவாக போகிறது என்பதை தான் இந்த சூரா பேசுகிறது. எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் முஸ்லிம்களுக்கு நோவினை செய்யக்கூடிய, முஸ்லிம்களை ஏசக்கூடியவர்கள் தாராளம் இருந்தார்கள். உதாரணமாக அல் வலீத் பின் முகைரா, உமையா பின் கலஃப், அதே போல உபை பின் கலஃப், ஜமீல் பின் மஅமர், அவர் ஃபத்ஹுடைய மக்கா நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அடுத்தது அல் ஆஸ் பின் வாயில், அஸ்வத் பின் அப்த் யகூஸ், அல் அஹ்னஸ் பின் ஷரீக், இது போன்ற பலர், இவர் எல்லாருமே பெரும் பெரும் மக்களுக்கு மத்தியில் கண்ணியம் உள்ளவராக இருந்தாங்க. பல செல்வங்கள் இவங்களுக்கு இருந்துச்சு, சொத்து செல்வங்கள் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் வைத்து மற்றவர்களை, குறிப்பாக முஸ்லிம்களை நோவினை செய்யக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக, குறை கூறியவர்களாக இருந்தாங்க. இது அந்த காலத்தில் மாத்திரமல்ல, இந்த காலத்திலும் எங்களால் பார்க்க முடியும். இஸ்லாத்துடைய விடயத்திலே குறை கூறுபவர்கள், மக்களுடைய மானத்தில் கை வைப்பவர்கள், கூடுதலாக நல்ல வசதி வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான வேலைகளை செய்து கொண்டிருப்பதை நமக்கு பார்க்க முடியும். அவர்களுடைய வார்த்தையாலா இருக்கலாம், அவருடைய அசைவுகளா இருக்கலாம்,
அல்லது இந்த சோசியல் மீடியாக்களில் எழுதுவது, அது போல நடிப்பது, இப்படி இஸ்லாத்தை கேவலப்படுத்துகின்ற விதத்திலே, அவர்களை ஏசுகின்ற விதத்திலே, குறை கூறுகின்ற விதத்திலே தாராளமாக பார்க்கலாம். இப்படியானவர்களுக்குத்தான் அல்லாஹு தாலா இந்த சூறாவை இந்த சூறாவில் குறிப்பாக இப்படியானவர்களுக்கு கேடு இருக்கிறது, இப்படியானவர்களுக்கு பெரும் தண்டனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா எச்சரிக்கை செய்திருக்கிறான். அவர்களுடைய மானத்தை, அவர்களுடைய திட்டங்களை, அவர்களுடைய இழிவை அல்லாஹு தாலா அப்படியே அப்பட்டமாக்கி விடுவான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை இங்கே அல்லாஹு தாலா கொடுக்கப்படக்கூடிய நெருப்பின் விதத்தை அல்லாஹ் 4 விதமாக பிரித்து காட்டுகிறான். முதலாவது, அந்த நெருப்பு எப்படி இருக்கும் என்று சொன்னா கடுமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது, அதனுடைய பவர் எப்படியாப்பட்ட பவர் என்றா, அந்த நெருப்பு அது அது அப்படியே உடலை எரித்து கொண்டு நேரடியாக உள்ளத்துக்கு போய், அவனுடைய கல்புக்கு போய் சேர்ந்து அந்த உள்ளத்தை எரித்து விடும். மூன்றாவது, அந்த அவன் போடப்படக்கூடிய அந்த இடம், அந்த நெருப்பு, அந்த இடத்திலே அது முழுமையாக மூடப்பட்டு விடும், அவனுக்கு வெளியேற முடியாது அதிலிருந்து. நான்காவது அந்த நெருப்புக்கு இருக்கக்கூடிய, அந்த நரகத்துக்கு இருக்கக்கூடிய கதவுகள் அது உறுதியாக போடப்பட்டு பெரும் பெரும் தூண்களால கெட்டப்பட்டு, இரும்புகளால் கெட்டப்பட்டு இருக்கும். அதுக்குள்ளால் இருப்பவர்கள் தொடர்ந்து அதுக்குள்ளேயே இருப்பார்கள். அல்லாஹ் தாலா எங்களை அதை விட்டு பாதுகாப்பானாக. இந்த சூறாவுடைய முதல் 3 வசனங்களும் வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. இந்த 3 வசனங்கள்லையும் அப்படியே அந்த நரக நெருப்பிலே நுழையக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அது என்ன என்று ஒவ்வொரு வசனங்களாக பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம். 4வது வசனத்தில இருந்து அப்படியே 9வது வசனம், இந்த சூறாவுடைய இறுதி வரையில அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, அந்த நெருப்பை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். சரி, அடுத்து இந்த சூறா அது மக்கியாவான ஒரு சூறா. இந்த சூறாவுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்றுதான், அதாவது அழிந்து போகக்கூடியவர்கள், நஷ்டமடைந்தவர்கள், அவர்களுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா ஞாபகம் ஊட்டுகிறான். இப்ப நம்ம ஒரு வசனமாக அணுகுவோம். முதலாவது வசனம், வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தில் லுமஸா. மக்களின் மானத்தில் குறை கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கு கடும் வேதனையும் கேடும் தான் உண்டாகும். இதுதான் இதனுடைய சுருக்கமான விளக்கம். இங்கே ஹுமஸா லுமஸா என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு ஹுமஸா என்றால் என்ன, லுமஸா என்றால் என்ன? சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், சொல்லப்பட்ட எல்லா கருத்துகளையும் மொத்தமாக டோட்டலா வைத்து சொல்வதாக இருந்தால், மக்களுடைய குறைகளை மானத்தில் விளையாடக்கூடியவர்கள், மக்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியவர்கள், அவர்களை குறை கூறுபவர்கள், புறம் பேசுபவர்கள் தான் இதை கொண்டு நாடப்படுகிறார்கள். ஆனா சிலர் இதுக்கு இரண்டுக்கும் மத்தியிலே வித்தியாசங்களை எடுத்து காட்டுகிறார்கள். ஹுமஸா என்பது
இப்னு ஜுஸை ரஹிமஹுல்லா அவர்கள் எல்லா கருத்தையும் வைத்து சொல்லுகின்றார்கள். அவர்கள் மொத்தமாக மக்களுடைய மானத்தில் விளையாடக்கூடியவர்கள் தான் இந்த ஹுமசாவா இருக்கலாம், லுமசாவாக இருக்கலாம். மொத்தமாக அந்த அர்த்தத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல ஆஹ் இமாம் அர்-ராஸி ரஹிமஹுல்லா அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா முஃபஸ்ஸிரூன்கள் ஹுமசா என்றால் என்ன, லுமசா என்ன என்றால் அது ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசத்தை எடுத்து காட்டுவதில் பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா அந்த கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். அது எங்க எங்க எல்லாம் முட்டுதோ அவை எல்லாருமே அதுக்குள்ள நுழைவாங்க என்பதை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. முகாத்திப் பின் சுலைமான், அதே மாதிரி இமாம் கர்மானி, அதே மாதிரி இமாம் நஸஃபி ரஹிமஹுல்லா இவர்கள் சொல்கின்றார்கள், ஆஹ் ஹுமசா என்பது மக்களுக்கு பின்னால் இருந்து குறை பேசக்கூடியவர்கள், மக்களுக்கு பின்னால் இருந்து குறை பேசக்கூடியவர்கள். லுமசா என்றது சொல்றது மூஞ்சிக்கு முன்னால வந்து டிரெக்டாக குறைகளை சொல்லக்கூடியவர்கள் தான் லுமசா. இந்த கருத்தை முகாத்திப் சுலைமான், அதே மாதிரி இமாம் கர்மானி, இமாம் நஸஃபி ரஹிமஹுல்லா இவங்க எல்லாரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல சலஃபுகள் இடத்துல, முன்னோர்கள் இடத்துலயும் இந்த கருத்து சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி இமாம் கதாதா, இமாம் முஜாஹித். இமாம் முஜாஹித்ல பல கருத்துகள் இருக்கு. இந்த கருத்தையும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் தஃப்சீர் இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த கிதாபிலே அழகாக விரிவாக போடப்பட்டிருக்கிறது. மற்ற இரண்டாவது கருத்து என்னண்டா, இதுக்கு நேர் மாற்றம், இதுக்கு நேர் மாற்றமா சொல்லியிருக்காங்க. அதாவது ஹுமசா என்பது மூஞ்சிக்கு முன்னால் வந்து குறை கூறுவது, லுமசா என்றால் பின்னால இருந்து புறம் பேசுவது, பின்னால இருந்து குறை கூறி புறம் பேசுவது. இந்த கருத்தை சலஃபுகள் இடத்திலே அபுல் ஆலியா, ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா, அதே மாதிரி அத்தா இப்னு அபி ரபாஹ், முஜாஹித் ரஹிமஹுல்லா இன்னொரு கருத்து இது. அவர்களும் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி வித்தியாசங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆஹ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, ஹுமசா என்றது நாவால், அவருடைய வார்த்தையால் நோவினை செய்வது. லுமசா என்கிறது அது அவனுடைய செயலால் நோவினை செய்வது, செயலால் நோவினை செய்வது என்பதை இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கருத்துக்கு மாற்றமாகவும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமாக அபுல் காசிம் நைசாபூரி ரஹிமஹுல்லா, இமாம் ஷேக் சாதி ரஹிமஹுல்லா, இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லா இவங்க எல்லாம் சொல்ற பொழுது இவங்க சொல்றாங்க என்னன்னா, அதாவது ஹுமசா என்பது மக்களுடைய குறையை அவனுடைய சமிக்கையாலேயோ அல்லது அவனுடைய செயலினாலேயோ எடுத்து காட்டுவது அல்லது அவனை நோவினை செய்வது. லுமசா என்பது அவனுடைய வார்த்தையால் நோவினை செய்வது என்பதாக இவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அவர்கள் சொல்கிறாங்க, அவருடைய தஃப்சீர் ஜமக்ஷரியிலேயே கஷாஃப் என்ற அவருடைய புத்தகத்துடைய பெயர், அவர்கள் சொல்றாங்க இதை வந்து இந்த ஹுமசாவா இருக்கலாம், லுமசாவாக இருக்கலாம், இதனுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால் மக்களுடைய மானத்தை போக்குவது, மக்களை பற்றி புறம் பேசுவது, அவர்களுடைய குறைகளை சொல்வது, இதுதான் இதனுடைய அர்த்தம் என்பதாக சுருக்கமாக மொத்தமாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இரண்டுக்கு மத்தியில் பிரிச்சு காட்டல. இதே மாதிரி இமாம் ஃபர்ரா, உபைதா, மஸஜ்ஜாஜ், ஷௌகானி ரஹிமஹுல்லா இவங்க எல்லாருமே இந்த ஹுமசா லுமசாவுக்கு மத்தியில எந்த ஒரு பிரிவும் இல்லாம சொல்றாங்க, இது மக்களுடைய குறைகளை பேசுவது, மக்களுடைய மானங்களை போக்குவதற்கு என்னென்ன யாரெல்லாம் எப்படி வேணுமென்றாலும் முயற்சி செய்தாலும் இந்த வசனத்துக்குள் அவர்கள் வந்து விடுவார்கள். எனவே வயலுள்ளி குல்லி ஹுமசா வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா என்றால் இதுதான் இதனுடைய சுருக்கமான விளக்கம்.
இது ஆழமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹைர். இப்ப நம்ம அடுத்த வசனத்துக்கு போவோம். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத. அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத. அவனது கவலை, அவனது சிந்தனை செல்வத்தை சேகரிப்பதும் அதனை எண்ணி எண்ணி பாதுகாப்பதும் தான். அதனை தவிர வேறு கவலை அவனுக்கு இல்லை. முழுமையாக அவன் சொத்துக்களை சேகரிச்சு 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 அதை எண்ணி எண்ணி பார்த்து கொண்டு எங்கேயும் செலவழிக்காம அதை பார்த்து கொண்டு அதிலேயே முழு வாழ்க்கையும் கழிப்பான். இதான் அந்த முழு சிந்தனையாகவும் இருக்கும். முழு சிந்தனையாகவும் இருக்கும். இது அவனுடைய இரண்டாவது தன்மை. முதலாவது குறை பேசி திருவமா, இரண்டாவது இந்த சொத்து செல்வங்களை சேகரிச்சு சேகரிச்சு எங்கேயுமே செலவழிக்காம அதை பாதுகாக்கிறதுலயும் அது அது குறைஞ்சிட விட கூடாது என்ற பயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருப்பான். பயத்திலையும் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. தன் சேகரித்த அந்த செல்வங்கள் தன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்றும், அதே போல இந்த இவ்வுலக வாழ்க்கையில் நிரந்தரமாக வாழ முடியும் என்றும் அவன் எண்ணுகிறான். அவன் எண்ணிக்கொண்டிருப்பான். பெரும் பெரும் கோட்டைகளை கட்டுவான். பெரிய அமைப்பில் அவனுக்காக எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொள்வான். அவனுடைய எண்ணம் தொடராக இந்த உலகத்திலே இருக்கலாம் என்ற சிந்தனையில் அவன் இருப்பான். எங்கேயும் செலவழிக்க மாட்டான். எங்கேயுமே செலவழிக்க மாட்டான். அதாவது இமாம் ஜமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, இருக்கிற சொத்து இந்த பணம் இருக்குது அவனுடைய ஆசையை இன்னும் வளர்க்க செய்யுது. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவனுடைய மௌத்தை மறந்து விடுவான். துன்யாவிலே மரணிக்காமலே நான் இருக்க போகிறேன் என்ற அளவுக்கு அவன் அதிலே மூழ்கி போய்விடுவான். பெரும் பெரும் கோட்டைகளை கட்டுவான். பெரும் பெரும் மரங்களை தோட்டங்களை செய்வான். பிசினஸ் இன்னும் வளர வேண்டும் என்று இன்னும் இன்னும் என்ன செய்வான், இன்வெஸ்ட் பண்ணுவான். அதுல முழுமையாக அவருடைய முழுமையான குணம் இப்படித்தான் இருக்கும் என்பதாக அவர்கள் சொல்லுறாங்க. இது அவனுடைய மடமைத்தனத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விபரீதம். அவன் முழுமையாக அவனுடைய சொத்தை அவனுடைய பணத்தை வளர்ப்பதற்கே இப்படியான வேலைகளை அவன் செய்து கொண்டு இருப்பான். எப்படி அவன் கண்ணுக்கு முன்னால் பாக்குறான், பலரும் மரணிச்சு போறாங்க, பெரும் பெரும் பணக்காரர்கள் மரணிச்சு போறாங்க. அப்ப அவன் எப்படி நினைக்க முடியும் அவனுடைய சொத்தை அவனை பாதுகாக்க முடியும் என்று? அந்த அர்த்தம் சரியா என்று கேட்டால், அந்த அளவுக்கு அவன் அப்படியான வாழ்க்கையை வாழ்வான் முதலாவது. இரண்டாவது, அவன் மரணிச்சாலும் அவனை பத்தி எல்லாரும் பேசணும். இவர் பெரிய சல்லிக்காரர், இவருடைய பெரிய சொத்து செல்வங்கள் இதெல்லாம் என்று மக்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும். இப்படியும் சில உலமாக்கள் இந்த கருத்தையும் எழுதியிருக்கிறாங்க. அதனால இந்த 3 வசனங்கள்லையும் இந்த ஆபத்தான மோசமான சில குணங்கள் அல்லாஹ் தாலா இங்க ஞாபகம் மூட்டி அவர்களுக்கு கேடு, அவர்களுக்கு அழிவுதான் என்று அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கிறான். அது என்ன தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை பின்னால உள்ள இந்த 5 வசனங்களும் பேசுது. பின்னால் உள்ள அந்த 5 வசனங்களும் பேசுது. பார்ப்போம் அது என்னண்டு. கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. இந்த மடையன், முன்னால சொன்ன இந்த மடையன் இருக்கிறானே, இந்த மடையன் அவன் நினைப்பது போலல்ல விடயம், அவன் எண்ணுவது போலல்ல விடயம். தன்னில் வீசப்படும் அனைத்தையும் தனது கடுமையான பலத்தினால் சக்தியால் இந்த நசுக்கி உடைத்துவிடும் அந்த நரக நெருப்பில் அவன் நிச்சயம் வீசப்படுவான். நிச்சயமாக வீசப்படும். அதுதான் இந்த கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா என்பதனுடைய அர்த்தம். இது ஒரு ஒரு வித்தியாசமான கோணலில் அல்லாஹ் தாலா எடுத்து காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், வமா அதராக மல் ஹுதமா. தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
தன்னில் எறியப்படும் அனைத்தையும் நசுக்கிவிட நரக நெருப்பு என்னவென்று உமக்கு அறிவித்தது எது? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது உங்களுக்கு அது சம்பந்தமாக சொல்லி தந்திருக்கிறாங்களா என்று அல்லாஹ் தாலாவே கேட்டுட்டு அல்லாஹ் தாலாவே அதை பத்தி சொல்றான். அதை பத்தி அல்லாஹ் தாலா விளங்கப்படுத்துறான். அதுதான் நாருல்லாஹில் மூகதா, நிச்சயமாக அது எரியக்கூடிய அல்லாஹ்வின் நெருப்பாகும். எரியக்கூடிய அல்லாஹ்வின் நெருப்பாகும். அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா, அது மனிதனின் உடலிலிருந்து இதயம் வரை ஊடுருவி செல்லக்கூடியதாகும். அது ஊடுருவி செல்லும். இன்னஹா அலைஹிம் முக்ஸதா, நிச்சயமாக அது அதில் வேதனை செய்யப்படுபவர்களின் மீது மூடப்பட்டிருக்கும். இப்படி மூடப்பட்டிருக்கும், வெளியே வர முடியாது. ஃபி அமதின் முமத்ததா, அவர்களால் அதிலிருந்து வெளியேற முடியாத அளவுக்கு அவைகள் நீளமான கம்பங்களில் கட்டப்பட்டிருக்கும். கம்பங்களில் கட்டப்பட்டிருக்கும் என்று அல்லாஹ் தன் நரகத்துடைய பயங்கரத்தை விளங்கப்படுத்துறான். விளங்கப்படுத்துறான். இந்த அல் ஹுதமா என்கிறது அதிலே விழக்கூடியவைகளை அப்படியே அது நெருக்கி முழுமையாக தகர்த்து விடும். தகர்த்து விடும். அதான் ஹுதமா என்று சொல்லுவார். அதே போல இந்த நாருல்லாஹில் மூகதா, நாருல்லாஹில் மூகதா என்றால் எரியக்கூடிய அல்லாஹ்வின் நெருப்பு என்றால் அது அல்லாஹ் தாலா அதனுடைய பொருளாக மனிதர்களையும் மக்கள்களையும் பெரும் கற்களையும் தான் எரிபொருளாக அல்லாஹ் அங்கே பாவிக்கிறான். அல்லாஹ் தாலா சூரா பக்ராவோட 24வது வசனத்திலே சொல்கிறார், ஃபத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்னாஸ் வல் ஹிஜாரா, இந்த மனிதர்களும் இந்த மக்களும் இந்த கற்பாறைகளும் எரிபொருள்களாக இருந்து எரியக்கூடிய இந்த அந்த அந்த நெருப்பை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தாலா எச்சரிக்கை செய்கிறான். அதனுடைய பவர் அல்லதி தத்தலிஉ அலல் அஃபிதா, அப்படியே உடல்ல அப்படி ஊறிடு செல்லும், கல்பு வரை போய் சென்று அதனை அப்படியே எரித்துவிடும், கல்பை எரித்துவிடும். ஏன் அது கல்பை எரிக்கணும் என்றால் அத்தியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அவனுடைய கல்புல தான் நமக்கு வரும் நான் மரணிக்க மாட்டேன், அல்லது நான் மரணித்த உடனே என்னுடைய வாழ்வு முடிந்துவிடும், என்னுடைய வாழ்வு முழுமையாக முடிந்துவிடும், அதுக்கு பின்னால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, மரணிச்சிட்டால் எதுக்கும் கிடையாது என்று முதலாவது அவன் கல்பில் அவன் நினைப்பான். எனவேதான் அந்த கல்புக்கு போய் அந்த நரக நெருப்பு போய் சென்று அந்த கல்வை எரிக்கும். அவனுடைய இருந்த அந்த கெட்ட நீயத்து, கெட்ட எண்ணம், கெட்ட நம்பிக்கையை அது பிடித்துக் கொள்ளும். ஏன்னா அல்லாஹ் தாலா கல்பை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கல்பை தான் பார்த்து முதலாவது அது உடலை அப்படி எரித்து கொண்டு போய் கல்வை எரித்து விடும். அல்ஹம்துலில்லாஹ், போதுமான அளவு பார்த்துட்டோம். இப்ப நாங்க என்ன செய்வோம்டா, இந்த சூறாவுடைய ஸ்டேட்ல உள்ள விஷயங்களை வாசிப்போம். நான் சொல்லாத பல விடயங்கள் அங்க இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரம்பிப்போம். பிஸ்மில்லாஹ். வாசிங்க, வாசிச்சவாங்க அதுல அப்படியே டன்னு போடுங்க. இந்த ஹம்மாஸ்ன்னு போடப்பட்டிருக்கிறது வந்து அந்த லுமசாவுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. ஹம்மாஸ்ன்றது அடிப்படை.
அது அப்படியே வந்தது. ரிமா லம்மாஸ் லுமசா. ஹைர். அதுல ரெண்டுக்கும் மத்தியில சின்ன வித்தியாசங்கள் இருப்பதாக சில உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அந்த வித்தியாசத்தை சேர்த்துங்க என்ன செஞ்சுக்கிறோம், போட்டிருக்கிறோம். ஆனா அதனுடைய விளக்கம் சில பின்னால வசனங்களை பார்க்குற நேரம் உங்களுக்கு புரியும். வாசிட்டீங்கன்னு சொன்னா டன்னு போடுங்க, அடுத்ததுக்கு போகலாம். நம்ம பார்த்த சூறாக்கள்ல இந்த சூறா தான் அதிகமான வசனங்களை கொண்ட ஒரு சூறா. என்ன சரி, நீ யாரும் வாசிக்க இல்லையா? செட் பாக்ஸ் திறந்து ஆகிக்குது, ஓப்பன் ஆகி ஆகிக்குது செட் பாக்ஸ். கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே, வாசிச்சவங்க வாசிச்சவங்க டன்னு போடுங்க, அடுத்த பக்கத்துக்கு போகலாம். என்ன செய்தி? ஹைர், அடுத்தது போங்க. சரி, இப்ப இத முன்னால் உள்ள சூறாவுக்கும் இல்ல இந்த சூறா ஹுமத் இறக்கப்பட்டதற்கான காரணம், ஹுமசா என்று பெயர் வைக்கப்பட்டதுக்கான காரணம், ஹுமசா என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம், இதுக்கு வேறு பேரில் இருக்குதா? வாசிச்சவங்க டன்னு போடுங்க. ஹைர், அடுத்ததுக்கு போவோம். அடுத்த பக்கம். அல்லாஹ். இது முக்கிய நோக்கம் என்ன? கெட்ட நெறிகளையும் தீய குணங்களையும் பற்றி எச்சரிப்பது. அருள பெற்ற காரணம் என்ன? இது ஒரு மக்கால இறக்கப்பட்ட சூறா. இதுக்கு நிறைய இறங்கப்படுவதற்கான காரணங்கள் சம்பந்தமாக நிறைய ரிவாயத்துகள் வந்திருக்குது. ஆனா எதுவுமே உறுதியானதாக சஹீஹான செய்தியாளாக இல்லை. சரி, ஹைர். அடுத்த பக்கத்துக்கு போங்க. சிறப்புகள். இந்த சூறாவுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் எதுவும் இல்லை. இந்த சூறாவுக்கு நிறைய சிறப்புகள் சம்பந்தமாகவும் பல இட்டு கட்டப்பட்ட செய்திகள் நிறைய பார்க்கலாம். ஆனா சரியான செய்திகள் எதுவும் கிடையாது. சரி, அடுத்தது. இந்த சூறாவுக்கும் முன்னுள்ள சூறாவுக்கும் உள்ள தொடர்பு நிதானமா வாசி பாருங்க. சூரா அல் அசர், அதுக்கும் இந்த சூரா ஹுமசாவுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு சம்பந்தமாக போடப்பட்டிருக்கிறது. வாசிச்சவங்க டன்னு போடுங்க. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அடுத்ததுக்கு போவோம். சரி, இதுல சுருக்கமான விளக்கம் நிதானமா வாசிங்க, நிதானமா வாசிட்டு போடுங்க.
எல்லாரும் வாசிங்க, கட்டாயம் வாசிங்க. வாசிக்கிற நேரம் அந்த சப்ஜெக்டை ஃபுல்லா உள்வாங்கிக் கொள்ளுங்க. இல்ல இதுதான் விஷயங்கள் பேசப்படுதுங்கிறத உள்வாங்கினதுக்கு பின்னா உள்ள வசனங்கள் நீங்க அணுகிற நேரம், அதோட அர்த்தங்களை பார்க்குற நேரம், அந்த வசனங்களை ஓதுற நேரம் அது உங்களுக்கு சிந்தனைக்கு வரும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். நான் இப்ப சொற்களுக்கான அர்த்தங்களை பார்ப்போம். சரி, அடுத்த பக்கத்துக்கு போவோம். வயலண்டா கேடு தான். நான் இதுக்கு முன்னால சொல்லியிருந்தேன். வயலுங்கிறது வந்து கேடு, அழிவு என்ற அர்த்தம். அஸ்- நரகத்துல இருக்கக்கூடிய ஒரு நரகத்துடைய ஒரு பள்ளத்தாக்குக்கும் இந்த வயல் என்று சொல்லப்படும். ஹை. இப்ப ஹுமசாண்டா புறம் பேசுவோர், லுமசாண்டா குறை கூறுவோர். இதுல நிச்சயமான வித்தியாசங்கள் என்ன, எல்லாம் ஒரே மாதிரியான அர்த்தங்கள் எல்லாம் இன்ஷால்லாம் பாடத்துல லேட் ஆகி நுழைஞ்சவங்க முன்னால பாடத்தை போய் பார்த்து கொள்ளுங்க. சரி, எல்லாம் ஃபுல்லா தெளிவுபடுத்திருக்கிறேன்னா லேட் ஆகி நுழைஞ்சவங்க பாடத்துல ஆரம்ப பாடங்களை பார்த்து கொள்ளுங்க. ஜமா மாலன், மாலன்கிற சொல்றதுக்கு நம்ம பணத்துக்கு நம்ம மாலன்னு சொல்லுவோம் ரப்பல. அதே மாதிரி பொதுவாக எல்லா சொத்து செல்வங்கள் எல்லாத்துக்கும் மாலன்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். எல்லாத்துக்குமே அது இந்த பாவிக்கப்படும். அடுத்தது போவோம். அடுத்த பக்கம். இது வாசிங்க. இங்க உள்வாங்கி வாசிங்க. வாசிக்கிற நேரம் முழுமையாக சப்ஜெக்ட் உள்வாங்கி கொள்ளுங்க. இப்ப சுத்தமா என்றா என்னன்றதை விளங்கப்படுத்திக்கணும். அதோடைய அர்த்தம் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக அங்க விளங்கப்படுத்திக்கிறோம். வாசி முடிச்சிட்டீங்கன்னா என்னன்னு போடுங்க. அடுத்தது அடுத்த வசனம்.
முமத்ததா என்று சொல்றது வந்து உயரமாக நீளமானதுக்கு தான் முமத்ததா என்று சொல்லப்படும். அப்படியான பெரும் பெரும் தூண்களால அது கட்டப்பட்டிருக்கும். அலைஹி முசதா முழுமையாக ஃபுல்லா மூடப்பட்டிருக்கும் மொத்தமாக. யாருக்கும் அது வெளியே போக முடியாது. தத்தலி அல்லஃப் இதான்னு சொல்லுது, உள்ளங்களை எட்டி பார்க்கும் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னென்றால் தலா அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியும் அஹ் விரைவாக பொருள் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, விரைவாகவும் பலமாகவும் ஆதிக்கம் செலுத்துவதற்கு தான் அந்த அர்த்தம் பாய்க்கப்படும் தலா என்ற வார்த்தை. அது வந்து ஒரு வித்தியாசமான அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது நேரடியாக உள்ளத்தை போய் தாக்கி உடனே அதே நேரத்தில் உடம்பு வெளியில எரிகின்ற சந்தர்ப்பத்திலேயே அந்த கல்வையும் உள்ளத்தையும் அதை நெஞ்சிரும் போய் அடைந்து அதனை மெரிச்சு போற்றும். அதுக்குத்தான் அந்த அதை பாய்க்கிறது. சரி, இப்ப நம்ம ஒரு வசனங்களுக்கான விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது வசனம், மனிதர்களை பின்னால் பழி பேசும், அவர்களை இகழ்ந்து குறை கூறும் ஒவ்வொருவருக்கும் தீமையும் அழிவும் உண்டு. பாருங்க, நான் பிரிச்சு காட்டல ஹுமசா லுமசா, மொத்தமாக எல்லா கருத்தையும் உள்வாங்கி எழுதிக்கிறோம். எல்லாம் அது என்னென்ன வகையில சேருமோ எல்லாருமே அதுக்குள்ள உள்ளடக்குவாங்க. எனவே ரொம்ப அவதானமா இருக்கணும். எங்ககிட்ட ஒரு பலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது, பணபலம் இருக்குதுன்னு சொல்லி இன்னொருவரை இழிவாக கருதக்கூடாது. அவருடைய மானங்களை விளையாடக்கூடாது. மனிதனை கண்ணியப்படுத்தணும், மற்றவரை மதிக்கணும். எவ்வளவு கஷ்டவாளியா இருக்கலாம், எவ்வளவு ரோட்ல நடக்கிற நேரம் கால ஸ்லீப்பர் இல்லாம கூட நடந்து போகலாம், அவர் கொடுக்கறது ஆடை இல்லாமல் இருக்கலாம், வரக்கூடிய ஒரு ஃபக்கீராக இருக்கலாம், ஒரு மிஸ்கீனாக இருக்கலாம். அல்லாஹ் இடத்துல சில நேரம் உங்களை விட அந்தஸ்துள்ளவராக இருக்கலாம். அதனால நீங்க அவனோட கண்ணியமாகத்தான் நடந்து கொள்ளணும். யாருக்கும் எந்த விதத்திலையும் நோவினை செய்யக்கூடிய அமைப்புல யாரையும் பத்தி எதையும் செஞ்சு கூட கூடாது. குறிப்பாக அண்டை வீட்டுக்காரரை இழிவாக்குறது கூடாது. நாங்க தான் அவர்களை விட எங்களோட வீடு தான் அவர்களை விட நல்லா இருக்குது, நம்ம தான் ரைஸ் பண்ணி வச்சிக்கிறோம், நம்ம தான் எங்களுக்காண்டிதான் பெருசு, இப்படி எல்லாம் வந்து அவர்களை சிறிதாக நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்துடக்கூடாது. அப்படி வாரதுதான் உங்களுக்கு கதவை திறந்து வைக்கும் அவர்களுடைய மானங்களில் கை வைக்க. அதனால ரொம்ப நிதானமாக கல்பட அல்லாஹுடைய சிந்தனையோட ரொம்ப இரக்கமான பார்வையோட அனைவரையும் பார்க்கணும். அடுத்தது பணங்களை சேர்த்து வைக்கிறது, சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது. அதை வந்து எப்படி நம்ம கூட்டிக் கொள்றது, இந்த 2 லட்சத்தை எப்படி 4 லட்சம் ஆக்குறது, எப்படி 5 லட்சம் ஆக்குறது, அது முழுமையாகவே அதுலதான் யோசனை. அதுல போட்டா இப்படி செய்யலாம், எப்படி சொல்லிட்டா இப்படி சம்பாதிக்கலாம், வாழ்க்கை முழுக்க அப்படித்தான். செஞ்சது எதுவும் கிடையாது. சும்மா ஊடுகளை கட்டி போடுறது, பெரும் 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 சும்மா வீண் விரயங்கள். அல்லாஹ் தாலா ஒருவருக்கு பணத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, செல்வத்தை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா, அவர் யோசிக்கணும், இது எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்துல நான் செலவழிக்கிறேன்னு தான் யோசிக்கணும். சம்பாதிக்கிற நேரம் யோசனை வரணும், அப்படி நான் சம்பாதிக்கிறது இதனை இந்த வழியில செலவழிக்கிறதுக்கு, என்னுடைய கபருக்கு நான் சேகரிக்கணும். இதால இந்த பணத்தினூடாக, இந்த செல்வத்தினூடாக 10 பேர பசிய போக்கணும், 10 பேர கஷ்டத்தை போக்கணும். இதுதான் சிந்தனையாக இருக்கணும். அடுத்தது போவோம். يحسب أن ماله أخلده. எனக்கு மௌத்து வராது, இங்கேயே நான் இதுக்கு இருவேன் என்ற மாதிரிதான் அந்த பணம் அவனுக்கு அந்த ஆசையை கொடுக்கும். அப்ப அதனால மிச்சம் பயங்கரமானது. சொத்து கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு சோதனை தான். அப்ப அதனால மிச்சம் நிதானமாக அந்த விஷயங்கள் நம்ம கையாண்டு கொள்ளணும். ஒரு வசனங்களை வாசிச்சவங்க வாசிச்சு முடிச்சிட்டீங்கன்னு போடுங்க, நாங்க அடுத்த பக்கத்துக்கு போகலாம்.
ஹைர், அடுத்த பக்கத்துக்கு போவோம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அனைவரும் வாசிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா அல் ஃபீல், அதனைத் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் சூரா அல் அஸ்ர், சூரத்துல் ஹுமஸா, சூரத்துல் ஃபீலை எப்படி நம்ம வாழ்க்கையில் அமல்படுத்துறது என்ற ஒரு பயிற்சி வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நடக்கும். கட்டாயமாக ஆஹ், திரும்ப திரும்ப நான் ஞாபகமூட்டிக் கொள்றேன். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனளிக்கும் என்ற வகையில சுன்ன தொழுகைகள்ல சின்ன சின்ன சூறாக்களை ஓதுங்க, அர்த்தத்தை புரிஞ்சு ஓதுங்க, விளங்கி ஓதுங்க. ஒரே ஆயத்து உங்களுக்கு அந்த அர்த்தம் அப்படி உள்ளத்துல படுற நேரம் அதோட தாண்டி செல்றாம அதே வசனத்தை திரும்ப திரும்ப ஓத ட்ரை பண்ணுங்க. திரும்ப திரும்ப அதை சிந்தனையை கேட்டு திருத்து ஓதுங்க. அது நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வரும். கல்வியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையை மாற்றும். அப்ப அதனால ஆஹ் அப்படியான முயற்சியில ஈடுபாடுங்க. குறிப்பாக கியாமுல்லை மிஸ் பண்ணிரவானா. கியாமுல்லை அது உங்களுடைய கடமையாக்கி கொள்ளுங்க. கியாமுல்லைல் என்ற பேர்ல தொழுகை கிடையாது. கியாமுல்லைல் என்ற பேர்ல தொழுகை கிடையாது. மாற்றமா இரவுல தொழக்கூடிய எல்லா தொழுகையிலும் அது இரவு தொழுகை, கியாமுல்லைல் என்று சொல்லப்படும். இப்ப இரவுல நீங்க தொழக்கூடிய நஃபிலான தொழுகைகள், வித்ர் தொழுகைகள், தராவியுடைய தொழுகைகள், அனைத்தையும் நீங்க தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. குறிப்பாக நான் சொல்லுகின்ற விடயம் என்னென்றால், குறிப்பாக தனியாக நீங்க கட்டாயம் தொழணும். வீட்டுல தொழணும், அல்லது மஸ்ஜிது போறவங்க, மஸ்ஜித்ல இத்திகாஃப் வைக்கிறவங்க தனியா தொழுங்க. ஒரு ஒரு ஓரமா பிடிச்சி தனியா தொழுங்க. வீட்டில் உள்ளவங்க லைட்டை லோ பண்ணிட்டு தொழுங்க. இந்த சூறாக்களை அதனுடைய அர்த்தங்களை சிந்தனை செஞ்சு 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 திரும்ப திரும்ப ஒரு முறை, 2 முறை, 4 முறை, 10 முறை, 15 முறை, 20 முறை என்று சொல்லி திரும்ப திரும்ப ஓதுங்க. பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நீண்ட நேரம் தொழுறதுக்கு எல்லாருமே அல் குர்ஆனை முழுமையா பாடமாக்கியிருக்கணும் என்றது அவசியம் கிடையாது. இந்த சின்ன சூறாக்களை குயிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நல்ல அழகான முறையில மன்னமிட்டுக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப தொழுகையில ஓதுங்க. அர்த்தங்களை புரிஞ்சு அல்லாஹ் தாலா இன்னும் இன்னும் குர்ஆனை படிக்கிறதுக்கு, இன்னும் இன்னும் அந்த குர்ஆன்ல இருந்து பிரயோஜனம் அடைகிறதுக்கு பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தருவான். நீங்க இந்த சின்ன சூறாக்கள் பாடம் இல்லாதவங்க பாடமாக்க ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் இது பாடமாக்கி முடிஞ்சதை நீங்க தொழுகையில ஓதுகின்ற பொழுது அந்த அர்த்தங்களை புரியும். இன்னும் இன்னும் அல்லாஹ் தாலா இன்னும் சூறாக்களை பாடமாக கூடிய சந்தர்ப்பங்களை வழங்குவான், இன்னும் பாக்கியங்களை வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்புல செஞ்சு கொள்வோம். அல்லாஹ் தாலா எனக்கும் அவளுக்கும் அல்லாஹ் தாலாவுடைய இந்த புனிதமான குர்ஆனை முழுமையாக படிக்கக்கூடிய பாக்கியத்தை தரட்டும். அதில் உள்ள விடயங்களை ஆழமாக சிந்திக்கக்கூடிய, அதில் உள்ள விடயங்களை வாழ்க்கையில முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா தரட்டும். இன்ஷா அல்லாஹ் பாடங்களை முடிச்சுக்கிடுவோம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். உங்களுடைய அனைவருடைய வருகைக்கும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வஜஸாக்கும் அன்னா ஹைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க